அது என்னங்க புது மாதம் கேட்குறீங்களா? தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் தான். ஆடி முடிஞ்சுதா? ஆடி முடிஞ்சு ஆணி மாதம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு 17 முழு சக்தியோட இப்போ ஆவணி மாதத்துக்குள்ள என்டர் ஆகுறோம். இந்த ஆவணி மாதங்கிறது என்னன்னா முழுமையாக நல்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய, நான் கல்யாணம் பண்ணுறது அது நிறைவேறணும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னு ஆசை இருக்கா? தேவையா உங்களுக்கு? ஏந்திரிங்க. ஏந்தி செஞ்சால் நடக்கணும், செய்யணும். இந்த மாதம் புது வருஷத்துக்கு மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல. புது வருஷங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அதனால செலிப்ரேட் பண்ணும். இது மாதத்துக்கு ஒரு தடவை வருது. அதாவது ஆவணி மாதம் எப்போ வருது? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. இந்த கோயிலுக்காக இப்போ சிலர் வேண்டிப்பாங்க, ஆடி முடிஞ்சோன்னா உங்கள் கோயிலுக்கு வரணும், குலதெய்வம் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க. வேண்டுதலை நிறைவேற்றணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புது மாதம் ஆவணி மாதம் நான் அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு 17ஆம் தேதி தான். வர 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதுசாக ஆவணி மாதம் உருவாகிறது வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்ரி நியூ இயருக்கு ஒரு இது பண்ணுவோம், ரெசல்யூஷன் எடுப்போம், செலிப்ரேஷன் பண்ணுவோம், ப்ளஸ் ரெசல்யூஷன் எடுப்போம். சரிங்களா? அது என்னன்றது இன்னும் பார்க்க போகிறோம். என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்ம மாற்ற போகிறோம். ரொம்ப முக்கியமாக ஆவணி மாதம் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். முக்கியமாக அன்னைக்கு முதல்ல என்னெல்லாம் செய்யக்கூடாது, அதே மாதிரி என்ன செய்யணுன்ற ஒரு விஷயமும், என்ன செய்யக்கூடாது 4 விஷயமும் பார்க்க போகிறோம். இப்போ ஆடி மாதம் ஃபுல்லாக என்னங்க, ஒரு அம்மனுக்கு கூழ் ஊற்றணும், அம்மனை செலிப்ரேட் பண்ணோம், சும்மா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம், நல்ல ஒரு தீமிதி திருவிழா எக்கச்சக்கமாக நம்ம அம்மன்னாலே என்னங்க சக்தி, முழு சக்தியோடு இப்போ ஆவணி மாதத்துக்குள்ள என்டர் ஆகுறோம். இந்த ஆவணி மாதங்கிறது என்னன்னா முழுமையாக நல்ல சுபகாரியங்கள் செய்யக்கூடியது. நான் கல்யாணம் பண்ணுறது, பொண்ணு என்னங்க கல்யாணம் பண்ணுறதுலாம் நல்ல காரியம்னு கேட்குறீங்களா? கல்யாணம் உங்களுக்கு தெரியும், சரி பரவாயில்ல, அது நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். சரி கல்யாணம் ஜாலியாக இருக்கிறோம்ல, அந்த மாதிரி வாழ்க்கைக்கு போயிடலாம். அப்போ ஜாலியாக இருக்கிறோம், நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறோம், புதுசாக வீடு கட்டுறது, நல்ல ஒரு ஜாப்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு புதுசாக விஷயம், இந்த மாதிரி எந்த புதிய விஷயங்களும் எங்கள் ஆவணி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த முழு சக்தியோட ஆடி மாத சக்தியோட ஆவணிக்குள்ளே நுழையிறோம். இந்த நுழையிற முதல் நாள்லேருந்து தான் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம நார்மலாக என்னங்க பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை பாடா ரிலாக்ஸாக ஏர்லி மார்னிங் விடிய காலம்புற 8-8:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, 8-8:30 தான் விடிய காலம்புற அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எழுந்திரிச்சு. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் மிட் நைட்டில் கூட எழுந்திரிச்சுக்கோங்க, 4 மணிக்கு எழுந்திரிங்க. 4 மணி ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்கன்னு கேட்குறீங்களா? உங்கள் வாழ்க்கை நீங்கள் முன்னேறணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். உங்களுக்கு ஆசை இருக்கா? அது நிறைவேறணும், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் ஆசை இருக்கா? தேவையா உங்களுக்கு? ஏந்திரிங்க. செஞ்சால் நடக்கணும், செய்யணும், செஞ்சால் தான் நடக்கும். நான் எப்பயும் போல அதே விஷயத்தை அப்படியே தான் செஞ்சுட்டு இருப்பேன், என் வாழ்க்கை மட்டும் சூப்பராக மாறணும். அது எப்படிங்க மாறும்? ஸோ அன்றைக்கி மட்டும் எழுந்தா போதுமான்னு கேட்குறீங்களா? வரேன், அடுத்தது வரேன். சரிங்களா? ஆவணி மாதம் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நீங்கள் அப்படியே சும்மா கோட் சூட்லாம் போட்டு அப்படியே பட்டு போடலாம் கட்டிட்டு அப்படிலாம் வேணாம். நல்லா நீட்டாக துவைச்ச ட்ரெஸ் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்றீங்களா? போட்டு கோயில் போய்ட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, கோயில் போயிட்டு இந்த மாதம் புது வருஷத்துக்கு மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல. புது வருஷங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அதனால செலிப்ரேட் பண்ணுவோம். இது மாதத்துக்கு ஒரு தடவை வருது. அதாவது ஆவணி மாதம் எப்போ வருது? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அப்போ செலிப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? கோயில் போயிட்டு வாங்க. கோயில் போயிட்டு இந்த மாதம் எனக்கு ஆடி மாதம் நிறைய நல்ல சக்தி கொடுத்தீங்க, யார் எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, சக்தி கொடுத்தீங்க, நல்லபடியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது எப்படியாலும் இருந்துட்டு போட்டோங்க. நம்ம உண்மையாக நினைப்பணும், அது எங்கே உடம்பு சரியில்லாது, இதில் கடன் பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிரச்சனை இருந்துச்சு, இவ்வளோ இருந்துச்சா, இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லபடியாக இருந்துச்சு, எனக்கு இந்த மாதம் இன்னும் சிறப்பாக, இன்னும் பொருளாதாரத்தில் சிறப்பாக, இன்னும் எனக்கு உடம்பு ஆரோக்கியத்தோட, இன்னும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக என்னை அமைச்சு கொடுங்க, எனக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எந்த கடவுளுக்கு போய் நிற்கிறீங்களோ அந்த கடவுள் பேரை சொல்லி, அந்த கடவுளோட நாமாவளி அதை சொல்லி அதுக்கப்புறம் கேளுங்க. கேட்டுட்டு பொறுமையாக வீட்டுக்கு வாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? பொறுமையாக இருங்க. சரி, இது அப்படி சொல்லாமல், அதாவது 4 விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் எது தெரியுங்களா? நம்ம குளிக்காமல் ஏர்லி மார்னிங் 8-8:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்து சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கு செய்யக்கூடாது. அதற்காக தான் செய்ய வேண்டிய விஷயம் எதை சொன்னோம்? குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சு கோயில் போய்ட்டு வாங்கன்னு சொன்னோம். சரி, அடுத்தது எது செய்யக்கூடாது? சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு திட்டிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம், செய்யக்கூடாத விஷயம். கோவப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, எல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க, அமைதியாக இருங்க. வேற என்னங்க வேணும்? இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? யாராவது பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. என்ன சோம்பேறித்தனமாக? நான் எங்கே சோம்பேறித்தனமாக? காலைல 4 மணிக்கு கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டேனே, என்ன நீங்கள் அதிசயமாக கோயிலெலாம் போயிட்டு வந்திருக்க? எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதாவது நம்ம கோயில் போயிட்டு வந்தாலும் தப்பு, கோயில் போகாமல் ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்தாலும் தப்பு.
அப்போ என்னதான் செய்கிறாங்கன்னு என்ன செய்ய சொல்கிறாங்க அவங்களுக்கும் தெரில, நமக்கும் தெரில. சரி, என்ன இன்னைக்கு அதிசயமாக கோயிலெலாம் போயிட்டு இருந்திருக்கேன். ஆமாங்க, கோயில் போயிட்டு இருந்திருக்கேன். சரி, அவங்க எதை கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்லுங்கள், கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. சரிங்களா? முக்கியமாக அடுத்தது 3வது விஷயம், மற்றவங்க மனசு நோகும்படி எந்த வார்த்தையும் பேசாதீங்க. அது என்னங்க, அன்னைக்கு ஒரு நாள் பேசாமல் இருந்தா வெயிட் வரேன், அடுத்ததுக்கெல்லாம் வரேன். சரிங்களா? பேசாதீங்க, பொறுமையாக இருங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, இவங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும் தெரிஞ்சிருச்சுன்னா பேசாதீங்க. சப்போஸ் தெரியல அப்படியே லூஸ் டாக்கில் போயிடுச்சுன்னா அது பரவாயில்ல, சாரிப்பா மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உடனே தெரியாமல் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. தெரிஞ்சிச்சுன்னா அமைதியாக இருங்க, பேசாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது, முடிஞ்ச அளவு அன்னைக்கு ஒரு நாளைக்காவது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் தான், அது உங்களுக்கு விருப்பங்க, நான் அதில் தலையிட விரும்பல, நல்லது அவ்வளோதான் சொல்கிறேன். அது மற்றபடி உங்கள் விருப்பம். சரிங்களா? இருங்க, 4வது விஷயத்துக்கு இன்னும் வரலை. இது நான்வெஜ்ஜுங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் த சிலபஸ். சிலர் எப்படின்னாங்க விரதம் இருக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறேன், இல்லை ஆவணி 1ஆம் தேதி விரதம் இருக்கிறேன்னு ஏதோ ஒரு விரதம் இருப்பாங்க. ஒரு பூஜை அன்னைக்கு பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பண்ணுறேன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ பூஜை பண்ண முடிவு பண்ணியிருக்கீங்க, இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்காக இப்போ சிலர் வேண்டிப்பாங்க, ஆடி முடிஞ்சோன்னா உங்கள் கோயிலுக்கு வரணும், குலதெய்வம் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க. வேண்டுதலை நிறைவேற்றணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. விரதம் இருக்கீங்களா, முழுமையாக விரதம் இருக்க வேண்டும். அதனால் பார்ட் டைம் விரதம், காலைல 6 மணி சாயங்காலம் 6 மணி வரணும். விரதம்னா ஃபுல் டே விரதம், பார்ட் டைம் விரதம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபுல் டே விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருக்கீங்கன்னா நடுவில் முறியடிக்கக்கூடாது. அட போப்பா பசிக்குது, இப்போ நான் சாப்பிடக்கூடாது, முடியும்னா மட்டும் செய்யுங்க, முடியலன்னா பரவாயில்ல, ஃபுல் டே கூட நீங்கள் சாப்பிடுங்க, 4 நாள் 8 வேளை கூட சாப்பிடுங்க. விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணால் ஃபுல் டே விரதம் இருக்கணும். கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். பூஜை பண்ண முடிவு பண்ணால் பூஜை பண்ணணும். அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஸ்பெஷலானது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, அன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம். இது நாளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அந்த செய்யக்கூடாதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயம், கண்டிப்பாக இது செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன கேட்குறீங்களா? ரெசல்யூஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. என்ன ரெசல்யூஷன் கேட்குறீங்களா? இந்த மாதம் ஃபுல்லாக, ஆவணி மாதம் ஃபுல்லாக நான் நிம்மதியாக இருப்பேன். நீங்கள் சண்டை போகிறீங்க, கோவப்படுங்க, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, நிம்மதியாக இருப்பேன்னு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். யூஎஸில் யாரோ ஒரு ட்ரம்ப்பா யாரோ அவர் மாறினாலும் மாறட்டும், இல்லை ஆப்பிரிக்காவில் இந்த விஷயம் நடந்தாலும் நடக்கட்டும், இந்தியாவில் அவரு எந்த கட்சி வந்தாலும் வரட்டும், இல்லை இந்த படம் ஹிட் ஆனாலும் ஹிட் ஆகட்டும், நான் நிம்மதியாக தான் பார்ப்பேன். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே, அதுக்கு எனக்கு நாங்கள் சம்மந்தம். நிறைய பேர் அதனால தான் வருத்தப்பட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்துட்டாரு, இப்போ என்ன நடக்கும், இப்போ கட்சி மாறிடுச்சுன்னு என்ன நடக்கும், இதெல்லாம் தேவையில்லை. சரி, அதெல்லாம் விடுங்க. ஏன் வாழ்க்கைக்கு, நம்ம வாழ்க்கைக்குள்ளே வருவோம். நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம கிட்ட யார் எதை பேசினாலும், நம்ம எந்த செயல்கள் செஞ்சாலும் அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லாம் விட்டுட்டு தூக்கி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு, கோவம், சோகம், துக்கம், கொழுப்பு, திமிரு, சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு என்னோட விஷயங்கள் நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும், நமக்கு என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் நிம்மதியாக இருக்கிறேன். எது ஆவணி மாதம் முழுவதும் ஒரே ஒரு மாதம் தாங்க, என்ன ஒரு 31 நாள் இருக்குமா, 31 நாள். ஆஃப்டர் ஆல் 31 days. நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இதுவரையும் எத்தனை 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு 35 வருஷத்தில் எத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க? உங்கள் வயசு என்னன்னு தெரியாது, நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ இத்தனை நாளில் இன்னும் எத்தனை நாள் வாழ போகிறோமோ அதனால சேர்க்காம இதில் வெறும் 31 நாள் 30 நாள் நான் நிம்மதியாக தான் இருக்க போகிறேன். எப்போ? காலை, மத்தியானம், சாயங்காலம், நைட்டு, மிட் நைட்டு, அந்த நேரம் இந்த நேரம், 24 hours, 24/7, 24/31, 24 மணி நேரமும் 31 நாளும் சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறேன், நிம்மதியாக இருக்க போகிறேன்ப்பா. இதில் சிலருக்கு என்னென்னா, எனக்கு இது கிடச்சா நிம்மதி, அது கிடச்சா நிம்மதி அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் இங்கே இதே கிடையவே கிடையாது, கண்டிஷனே கிடையாது. கிடச்சா நிம்மதி, கிடைக்கல ரொம்ப நிம்மதி, எனக்கு இது நடந்தால் நிம்மதி, நடக்கல நிம்மதி, நிம்மதி மட்டும்தாங்க. நிம்மதியாக இருக்கிறாங்கப்பா, பா லைஃபே ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்பா இப்படி இருக்குது, இதை தான் நான் உணரப் போகிறேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. நீங்கள் கோவப்படுங்க, சோகப்படுங்க, துக்கப்படுங்க, எதனாலும் பண்ணுங்க, என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, ஆனால் நிம்மதியாக இருங்க. அது எப்படிங்க, அது கோவப்பட்டு எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? அப்போ கோவப்படாதீங்க, சோகப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தால் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நிம்மதியாக இருங்க. அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நிம்மதியான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது, நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டு அதை கூட எடுத்துக்கோங்க. ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் அதை கடைபிடிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க.
நீங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் சொன்னதை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் வாழ்க்கையில், ஸ்பௌஸ் நம்ம கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நான் சொன்ன கேளு, நான் நல்லதான் சொல்கிறேன் கேளு, நான் நல்லதான் சொல்கிறேன் கேளுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறோம். நம்மளே நமக்கு நான் நல்லதான் சொல்கிறேன், யார் எனக்கு, நான் நல்லதான் சொல்கிறேன், எது நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் எனக்கு சொல்கிறது நல்லது. அதை முதல்ல நம்ம கேட்கணும். நீங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டால் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதை கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் உணர நீங்கள் கமெண்ட்டை போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்டில் 10 கமெண்ட் கூட போடுங்க. ஏன்னா இந்த கமெண்ட் பார்க்க அட என்னப்பா இவ்வளோ கமெண்ட் வருது, அந்த யூடியூப் எடுத்து பார்ப்பாங்க, அட நம்மளும் இதை செய்யலாமேன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஆவணி மாதம்னா கூட அடுத்த மாதத்துக்கு செய்வாங்க, இல்லை நீங்களே கூட அடுத்தடுத்த மாதத்துக்கு செய்வீங்க. இந்த ஒரு மாதத்தில் பழகினது இவ்வளோ சூப்பராக இருக்க, லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்கே, இதையும் அடுத்த மாதத்துக்கு பயன்படுத்தலாமே, அடுத்த மாதத்தில் வேற ஒரு ரெசல்யூஷன் வைப்போமே, அடுத்த மாதத்துக்கு இந்த மாதிரி எல்லாரோடையும் நிம்மதியாக பேசுவோமே, எல்லாரோடையும் ஜாலியாக பேசுவோமே. நம்ம வாழ்க்கை மாறுது பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வாழ்க்கை மாற்றம் தானே தேவை. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போதே வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். அப்போ அடுத்த நாள் லேட்டாக எழுந்திரிக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஒரு நாள் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்களா, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கா, அடுத்த நாள் சீக்கிரம் எழுந்திரிங்க, அடுத்த நாள் சீக்கிரம் எழுந்திரிங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பழக்கமாகிவிடும். இது வழக்கமாகிவிடும். முதல்ல வழக்கம் பழக்கமாகிவிடும், வழக்கம் பழக்கம் வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ டெய்லி காலைல சீக்கிரம் எழுந்திரிப்பீங்க, யூ வில் கெட் மோர் டைம், நிறைய நேரம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை பயன்படுத்திக்கோங்க. நம்ம விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை சரி பண்ண நம்மளால் மட்டும் தான் முடியும், வேற யாராலையும் முடியாதுங்க. 1000 பேர் 1000 அட்வைஸ் சொல்லலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நீங்கள் மட்டும்தான் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வோம், சூப்பராக வாழ ஆரம்பிப்போம். இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, முயல் கதை ஆமை கதைலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்க. அதில் முயல் ஜெயிக்குமா இல்லை ஆமை ஜெயிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் முயலாமை நிச்சயமாக ஜெயிக்காது. புரிஞ்சுக்கோங்க, முயலாமை. அதனால் முயற்சி செய்வோம், நம்ம வாழ்க்கையில் சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.